வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம், போன்லெஸ் சிக்கனு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், இது எல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், எண்ணெயில் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். காரத்தூள், கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக் இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கட் பண்ணது போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணது 1, 2 கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மைதா மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா நம்ம பிசையணும். இது நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் 30 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நான் படி எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி நம்ம இதை வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப் நம்ம பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்காக இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம மசாலாவை நம்ம வைக்க போகிறோம். சிக்கன் மசாலாவை நம்ம இது கூட நம்ம வச்சுக்க போகிறோம். இதை ரெண்டாக இது நல்லா மடிச்சுக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பு தேவைப்படுதோ அந்த ஷேப் கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா மாவு இந்த மாதிரி வெளியில் இந்த மசாலா வராமல் இந்த மாதிரி நல்லா ஷேப்பு பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம கேஸ் கட்டை வச்சு இது மேலே இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் மோமோஸ் சிம்பிளாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்காளி 1, ஒரு பட்டை மிளகாய், ஒரு 3-4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கலக்கிக்கிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மோமோஸ்க்கு இப்போ சைட் டிஷ் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. மயோனஸும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.